ஒரு பொண்ணுடைய விருப்பம் இல்லாமல் அவள் விரலை கூட நான் தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லி கம்ருதீன் வந்து சொல்லியிருக்காரு. கம்ருதீன் அவர்களுக்கும் பார்வதி அவர்களுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் யார் தப்பு பண்ணியிருக்கா? உண்மையாலுமே கம்ருதீன் அவர்கள் எல்லை மீறி நடந்துக்கிட்டாரா பார்வதி கிட்ட? இல்லை பார்வதி அவர்கள் சும்மா பொய்யை புளிக்கிட்டு வந்து சுற்றிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் வந்து இருந்துகிட்ருக்கு. ஆனால் இவங்களே வந்து பேசிக்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறாப்புல கம்ருதீன் அவர்கள். அந்த ஸ்டேட்மெண்ட் தான், ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லாமல் அவள் விரலை கூட நான் தொடமாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இதுக்கு 1000 அர்த்தங்கள் வந்து இருக்குது. இந்த கண்டென்ட்டை சுற்றி தான் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, திவ்யா கிட்டேயே கமருதீனை பற்றி எல்லா விஷயங்களும் சொல்லிவிட்டு வெளியே என்னெல்லாம் நடக்குது அப்படின்றதையும் கேட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் அம்மா என்ன நினைப்பாங்க, மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்றதெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க, இதுக்கப்புறம் அதை பற்றி பேசவே பேசாதீங்க அப்படின்னு சொல்லி பார்வதி அவர்கள் வார்னிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கி எபிசோடில் வந்து நடந்திருக்கு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்லாம் எதிர்பார்க்குறோம். நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ லைக் போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போகலாம். சம்பவம் நம்பர் 1, கம்ருதீன் அவர்கள் வந்து பார்வதி கிட்ட நைட் ஒரு 12:30 மணிக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் இதுக்கப்புறம் உன்னுடைய லைனுக்கு நான் வரவே மாட்டேன், நீயே என்னுடைய லைனுக்கு வராத அப்படிங்கிறத கிளியராக வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் உன்னுடைய கேமை நீ விளையாடு, என்னுடைய கேமை நான் விளையாடுறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாப்புல. ஸோ இதுக்கு வந்து பார்வதி அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லைடா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், திவாகர் கிட்ட கூப்பிட்டு இதை சொன்னது தான் ஒரு பெரிய தப்பாகி போச்சு, ஐ ஃபெல்ட் லைக் பேட் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஐ எக்ஸ்பிரஸ்டு மை செல்ஃப் அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து கம்ருதீன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ தெளிவாக இருக்க, உன்னுடைய விஷயத்தை வந்துச்சு அப்படின்னா ஈகோ வந்து பார்க்குற, ஸோ அந்த ஈகோவோடையே என்னால் வந்து ட்ராவல் பண்ண முடியாது, ஸோ அதனால் உன்னுடைய வேலையை நீ பாரு, என்னுடைய வேலையை நான் பார்த்துக்கிறேன். ஒரு சாதாரண ஃப்ரெண்டு, நான் ஃப்யூச்சர் இல்லாத ஒரு ஃப்ரெண்டு, எதுக்காக எனக்காக நீ இவ்வளோ வந்து ஃபீல் பண்ணோம் அப்படின்னு எனக்கு வந்து தெரியல, பட் நம்ம 2 பேருக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும் அப்படின்னு கம்ருதீன் சொல்லும் பொழுது பார்வதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லைடா நம்மளை மீறி ஏதோ சம்திங் வந்து நடந்துடுச்சு, அது எனக்கு கொஞ்சம் பேடாக ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு கம்ருதீன் வந்து கை எடுத்து கும்பிட்டாப்புல, தயவு செய்து இதுக்கப்புறம் அந்த டாப்பிக்கை வந்து பேசாத, ஒரு பொண்ணுடைய விருப்பம் இல்லாமல் அவள் விரலை கூட நான் தொடமாட்டேன் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சொல்லியிருக்காப்புல கம்ருதீன். இதுக்கு ஏகப்பட்ட மீனிங் வந்து இருக்குது. இதை நம்ம பிரித்து மேயணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து மேயலாம். ஒன்று, பார்வதி அவர்கள் வந்து திவாகர் கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசுனதே தப்பு. அது ஒன்று நடந்திருக்கலாம், இல்லை நடக்காமல் இருந்திருக்கலாம். நடந்திருந்தால் பார்வதியோடைய விருப்பம் இல்லாமல் அது நடந்திருக்காது. அதே போல் பார்வதி ஒன்றும் சாதாரண ஒரு பெண்மணி கிடையாது. கண்டிப்பாக அவங்க ரொம்ப குரல் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள், சட்டம் சார்ந்த குடும்பத்திலேருந்து வந்த ஒரு ஆள். ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது கம்ருதீன் ஏதாவது தவறுதலாக நடந்திருந்தால் அப்போவே அவங்க குரல் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி இத்தனை பிரச்சனைகள் வந்ததுக்கப்புறம் இதை தான் பண்ணான் அப்படின்னு சொல்லி கம்ருதீனை பற்றி வெளிப்படையாக சொல்கிறதுக்கு அவங்களால முடியும். ஆனாலே அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்க மேலே தப்பு இருக்கோ இல்லையோ, கம்ருதீன் எக்ஸ்போஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுலையும் ரொம்ப கான்சியஸாக இருக்காங்க அப்படின்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ருதீன் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு இல்லையா, ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லாமல் அவள் விரலை கூட நான் தொடமாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு இல்லையா, அப்போது பார்வதி அவர்கள் ஒருவேளை அவர் மேலே அக்யூசேஷன் உண்மையாலுமே இருக்குது அப்படின்னா அதை அப்போஸ் பண்ணி பேசியிருந்திருக்கலாம். ஆனால் அதையும் அவங்க பேச மறுக்கிறாங்க. இப்போ இவங்க 2 பேருக்குள்ளே இந்த கன்க்ளூஷனை கொண்டு வராமல் இஷ்டத்துக்கு வந்து பேசிகிட்டு இருக்கிறதுனால மற்ற கண்டஸ்டண்ட்டுங்க, வெளியில் இருக்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னு சொல்லி எந்த விதத்தினாலும் என்னன்னாலையும் பேசலாம் அப்படின்ற லெவலுக்கு அவங்கள சம்மந்தப்படுத்தி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ட்ராபேக்காக அமையறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒருவேளை கம்ருதீன் வந்து வாயை திறந்துட்டா அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடுமோ அப்படின்னு கூட பார்வதி அவர்கள் இதை பற்றி பேசவே கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்காங்களா அப்படின்றது தெரியல. ஸோ அதுவும் ஒரு காரணமாக கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம சும்மா இருக்கக்கூடிய ஆட்களை போய் நோண்டி விட்டு அவன் எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு கூட யோசிக்கலாம். ஸோ அதனால் பார்வதி பார்த்து பொறுமையாக நிதானமாக தான் காய் நகர்த்திட்டு இருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் லேட்டராக வந்து பார்க்கலாம். சம்பவம் நம்பர் 2, பார்வதி திவ்யா கிட்ட அதே விஷயத்தை பற்றி தான் மறுபடியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நைட்டெல்லாம் பேசி ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பிரச்சனைக்கு நானும் ரெஸ்பான்சிபிலிட்டி, நீயும் ரெஸ்பான்சிபிலிட்டி, உனக்கும் அக்கௌண்டபிலிட்டி இருக்குது, எனக்கும் அக்கௌண்டபிலிட்டி வந்து இருக்குது. ஸோ அதனால் இதை பற்றி நம்ம பேச வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து வந்திருக்கோம்.
ஆனாலும் கம்ருதீன் வந்து அது மாதிரி விடுறதா இல்லை. நான் வந்து மறுபடியும் எதுக்காக திவாகர் கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே வந்து இருந்துட்டுருக்கான். நானும் எவ்வளவோ சொல்லி ட்ரை பண்ணுறேன், பட் இருந்தாலும் அவன் அதையே மறுபடியும் வந்து சொல்லிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பார்வதி. அதுக்கு திவ்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது இப்படியே போயிட்டு இருந்தால் அது வேலைக்கு ஆகாது, 2 பேர் தான் அக்கௌண்டபிலிட்டி. ஸோ அதனால் வந்து ஏதோ ஒரு முடிவை சீக்கிரம் எடுங்க, 2 பேரும் பேசிக்கோங்க. நீயும் அவங்ககிட்ட போய் சாரி சொல்லிடு, திவாகர் கிட்ட சொன்னது வந்து ரொம்ப தப்பு தான், அது என்னுடைய மிஸ்டேக் தான் அப்படின்னு சொல்லி சாரி சொல்லிவிடு. அதே போல் நீ கிளியராக சொல்லிவிடு, இது நமக்கான பிரச்சனை தான், நம்ம தான் ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிறத கிளியராக சொல்லிவிடு அப்படின்னு சொல்லி திவ்யா வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. அதை வந்து பார்வதி அவர்கள் வந்து ஏற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாண்ட்ரா வராங்க, அவங்ககிட்டயும் இந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்பயும் கம்ருதீன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்க மாட்டேங்கிறான், அவன் தான் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக வந்து இருக்கான். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா திவாகர் கிட்ட எதுக்காக நீ மறுபடியும் சொல்லிட்டு இருந்த, அது ரொம்ப தப்பு இல்லையா அப்படின்றத வந்து சொல்கிறான் அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் மேலே அவனுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு, ஏன்னா நம்ம வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகிட்டோம் மக்கள்கிட்ட, அதனால் பெரிய பிரச்சனைகளாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுனால அவன் ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக மறுபடியும் வந்து கேட்டுட்ருக்கான். ஸோ நீ அதை அவன்கிட்ட போய் கன்ஃபஸ் பண்ணு, ஏன்னா அப்பா அம்மாலாம் பார்த்துட்ருக்காங்க, ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, எல்லோரும் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ராவும் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி திவ்யாவும் சொல்லியிருப்பாங்க. அவங்க வந்து தனியாக பேசும்போது சொல்லியிருப்பாங்க, சாண்ட்ரா இருக்கும்போது திவ்யா அவர்கள் வந்து அம்மா இருக்காங்கல்ல, அவங்க பார்ப்பாங்கல்ல அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போல்லாம் பார்வதி அவர்கள் நல்லா தலையை ஆட்டிக்கிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் இதே ஒரு விஷயத்தை வச்சு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சம்பவம் நம்பர் 3, வியானா, பார்வதி, திவாகர் இவங்க 3 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட்லாம் இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க, இவ்வளோ ரூடாக இருக்கக்கூடாது, இவ்வளோ ரஃபாக வந்து இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனாலும் எங்களுடைய விஷயத்தை நாங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது, அதுக்காக நீங்கள் உடஞ்சிடாத பாரு, நீ கரெக்டாக விளையாடுற, அதே மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காப்புல திவாகர். அந்த நேரத்தில் திவ்யா வந்து என்ட்ரு ஆகிறாங்க பெட்ரூம்குள்ளார. ஸோ அவங்க கடைசியாக போயிட்டு தண்ணியும் ஏதோ எடுக்கிறாங்க, ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பார்வதியை பார்க்குறாங்க. பார்வதியை பார்த்து சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காலையிலேருந்து நான் ஒரு டீ காப்பி கூட வந்து குடிக்கல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்கு திவ்யா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, என்னம்மா உண்ணாவிரதமா, நைட்டெல்லாம் நடந்ததை வச்சு மனசில் போட்டு குழப்பிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா பார்வதிக்கு பயங்கர ட்ரிகர் ஆகுது. ட்ரிகர் ஆனது மட்டும் இல்லாமல் திவ்யாவை கூப்பிட்டு இதுக்கப்புறம் அந்த மாதிரி வந்து சொல்லாதீங்க, நாங்கள் எதுவாக இருந்தாலும் நாங்கள் கன்ஃபஸ் பண்ணிக்கிறோம், ஏன்னா அதுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுக்கான என்ன விளைவுகள் வந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், அதை விட்டு அவங்க பார்க்குறாங்க, இவங்க பார்க்குறாங்க, அம்மா பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி பார்வதி அவர்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து திவ்யாவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. ஏமா பார்வதி, நான் என் பாட்டுக்கு உட்காந்துட்டு இருந்தேன், நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு தான் வந்து சொல்லிட்டு இருந்தேன், ஆனால் நீயா தான் கூப்பிட்டு வெளியே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் என்னம்மா இப்படி பேக் ஃபயர் வந்து பண்ணிட்டு இருக்க, நீயா கேட்டுட்டு நான் அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீயா ஒரு ஆன்சரை சொல்லி இதுக்கப்புறம் அதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறேன்னா என்னம்மா அர்த்தம் அப்படின்னு சொல்லி திவ்யா வந்து பார்த்திங்கன்னா கோவப்பட்டு வெளியே வந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சாண்ட்ரா கிட்டேயும் பிரஜின் கிட்டேயும் வந்து பேசுகிறாங்க, இந்த மாதிரி அந்த பொண்ணு சொல்லுதுப்பா, அந்த பொண்ணே தான் கூட்டு வந்து பேசிகிட்டு இருந்தது, ஆனால் இப்போ என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் அந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்லாம் சொல்லுது, ஸோ இதெல்லாம் நியாயமே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து திவ்யா வந்து சொல்கிறாங்க. அதுக்கு பிரஜன் என்ன சொல்கிறான்னா, அந்த பொண்ணுடைய வேலையே அந்த மாதிரி தான், அந்த கேம் பிளேவே அப்படி தான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு அப்படி தான் கரெக்டாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, நம்மளை பற்றி என்ன விமர்சனங்கள் வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து பண்டைக்குள்ளே போட்டுப்பாங்க, அதாவது ஒன்று கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் தனியாக போயிட்டு அதை பற்றி யோசிக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்து அதுக்கப்புறம் ரிஃப்ளெக்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுதான் அவங்க தொடர்ந்து வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேர் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது ஆக்சுவலாக உண்மை தான், ஏன்னா இவங்களாக தான் போய் ஒவ்வொன்றையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை பற்றி நீங்கள் எதுக்காக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்றது எனக்கு தெரியல. பட் பார்வதி தொடர்ந்து அந்த விஷயங்களை மறுபடியும் பண்ணிகிட்ருக்காங்க. சம்பவம் நம்பர் 4, இதுக்கப்புறம் சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸும் கிடையாது, பிக் பாஸ் ஹவுஸும் கிடையாது, உங்களுக்கு ப்ரிவிலேஜஸ் எல்லாம் கொடுத்தா அதை நீங்கள் சரியாகவே பயன்படுத்திக்க மாட்டேங்கிறீங்க, அதனால் இந்த நாமினேஷன் ப்ரீ பாஸும் கிடையாது, பகுதி நாமினேஷன் பாஸும் கிடையாது, எல்லாருக்கும் சமமான ஃபுட்டு, சமமான பெட்டு அப்படின்னு சொல்லி மொத்தத்தையும் கேன்சல் பண்ணி இதுக்கப்புறம் புது பிக் பாஸ் வந்து பிறக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பிக் பாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அதனை தொடர்ந்து கேப்டன்சி டாஸ்க் வந்து நடைபெற்றது. அந்த கேப்டன்சி டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மொக்கையாக தான் வந்துருந்தது. பட் இருந்தாலும் அதில் வந்து வெற்றி பெற்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவ்யா கணேஷ் வந்து வெற்றி பெற்றாங்க. இந்த விளையாட்டில் திவ்யா அவர்கள் வந்து 2 பாயிண்ட் வந்து எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி சாண்ட்ரா அவர்கள் 1 பாயிண்ட்லையும், அமித் அவர்கள் 1 பாயிண்ட்லையும், பிரஞ்சன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1 பாயிண்ட்லையும் வந்து இருந்திருப்பாங்க. ஆக்சுவலாக வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்களுக்கு மட்டும்தான் இந்த கேப்டன்சி டாஸ்க் வந்து நடைபெறும் அப்படிங்கிறதையும் பிக் பாஸ் வந்து சொல்லிட்டாரு. ஸோ அதனால் அவங்க பயங்கரமாக குஷி ஆகிட்டாங்க. பாயிண்ட்ஸ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திவ்யா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் வந்து எடுத்ததுனால அவங்க தான் லீடிங்கில் வந்து இருந்தாங்க. ஸோ அதனால் இந்த வாரத்தில் அவங்க தான் வந்து கேப்டன் ஆக போகிறாங்க அப்படின்றத உறுதிப்படுத்திட்டாங்க. ஸோ அவங்க உறுதி பண்ணதுக்கு அப்புறம் தான் ஏகப்பட்ட சம்பவங்கள் வந்து நடந்திருந்தது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் முதல் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யாரும் யாரையும் பாடி ஷேமிங் வந்து பண்ணக்கூடாது. 2வது,
ஒரு விஷயத்தை வந்து கான்வர்சேஷனில் வந்து நீங்கள் பில்டப் பண்ணுறீங்க அப்படின்னா கான்வர்சேஷனை மட்டும் பில்டப் பண்ணுங்கள், வேறு தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேசாதீங்க. பேட் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுடைய பெட்ஷீட்டுகளை நீங்கள் தான் மடிக்க வேண்டும். சுத்தமாக க்ளீனாக வீடுகளை வைத்து கொள்ள வேண்டும். டிசிப்ளின் டெக்கோரம் எப்பயுமே மெயின்டைன் பண்ண வேண்டும். லிவிங் ஏரியா வந்தால் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்மளுடைய திவ்யா அவர்கள் வந்து போடுறாங்க. ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்து வருது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா பேசிகிட்டே வந்து இருந்துட்டு இருக்கும்போது அப்பப்போ இடையில வந்து பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்கு திவ்யா கத்தி கத்தி பேசுகிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து ஏம்மா எங்களெல்லாம் நீங்கள் கத்தி பேசாத அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, ஆனால் நீங்களே இப்படி கத்தி பேசுகிறீங்களே பரவாயில்லையா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து வியானா அவர்கள் ஒரு சரியான பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க. இது என்ன பிக் பாஸ் வீடா இல்லை ஸ்கூல் கேர்ள்ஸாக நாங்கள்லாம் வாய் மேலே விரலை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு, எப்போ பார்த்தாலும் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வந்துருக்கீங்களே பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திவ்யாவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. நான் ஒன்றும் சொல்ல கிடையாது, ஸ்கூல் கேர்ள்ஸ் அப்படின்லாம் வந்து சொல்ல கிடையாது, வாய் மேலே விரல வைங்க அப்படின்லாம் நான் வந்து சொல்ல கிடையாது அப்படின்னு சொல்லி கத்தி கத்தி பேசுகிறாங்க. அதுக்கு வந்து விமர்சனங்கள் என்னவா வருது அப்படின்னா, நீங்கள் தான் ஒரு டெக்கோரம் வந்து மெயின்டைன் பண்ணணும், ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் பேசக்கூடாது அப்படின்லாம் வந்து சொன்னீங்க, அதே மாதிரி கத்தி பேசக்கூடாது அப்படின்னு வந்து சொன்னீங்க, ஆனால் நீங்கள் கத்தி கத்தி பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி இடையில இவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதிலே பாதி காண்டாயிட்டாங்க திவ்யா. இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதுவும் மல்பு சலப்புற மாதிரி இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, இல்லை உங்களுக்கெல்லாம் இப்படி சொன்னால் தான் புரியும், இப்படி கத்தி சொன்னால் தான் புரியும், அதனால தான் நான் கத்தி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி மலிப்பு விட்டாங்க. பட் அது அப்பண்டமாக வந்து தெரிஞ்சது. இன்னொரு பக்கம் நம்மளுடைய சபரிநாதன் வந்து இருக்கார் இல்லையா, அவர் வந்து கிளீனிங் டீமுக்கு வந்து இன்னொரு ஆள் தேவை, ஏன்னா வந்து சூப்பர் டிலக்ஸ் ஹவுஸும் வந்து சேர்ந்துடுச்சு, அதனால் இன்னொரு ஆளை வந்து எங்களுக்கு நியமனம் பண்ணி கொடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த பார்வதி எந்திரிச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னுடைய பர்சனல் விஷயங்களை யாரும் பேசாதீங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக பார்வதியோடைய விஷயத்தை பற்றி யாருமே டிஸ்கஸ் பண்ணல, அவங்களா தான் அப்பப்போ கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது சபையில் சொல்ல வேண்டாம், நம்ம தனியாக அதை பற்றி பேசிக்கலாம், இப்போ இங்கே இது தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்வதி கிட்ட சொல்லும்போது திவ்யா அவர்கள் அதுக்கு பார்வதி வந்து என்ன ரியாக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை யாரும் இதுக்கப்புறம் வந்து பேசக்கூடாது, நாங்கள்லாம் வந்து வளர்ந்துட்டோம், ஸோ அப்படி இருக்கும்போது நான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, அதனால் என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன், எங்கள் அம்மா கிட்ட என்ன சொல்லணும், மக்கள்கிட்ட என்ன பேசணும், நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் வந்து வாண்டடாக வந்து மக்கள் பார்க்குறாங்க, இது ஆகிடும் அது ஆகிடும், இது எப்படி போய் சேர்ந்துடுச்சு, நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து பண்ணாதீங்க, அது ரொம்ப மோசமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்வதி அந்த இடத்துல ஒரு பயங்கரமான தரமான ஒரு சம்பவத்தை வந்து பண்ணியிருப்பாங்க. பட் பச்சுவதி மாதிரி வந்து மாறியிருப்பாங்க. அதுதான் ஒரு பெரிய விஷயமே. ஏன்னா அவங்களே உட்காந்து என்ன நடந்துச்சு அப்படின்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் பேக் ஃபயர் பண்ணுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் வந்து டேரெக்டாக வந்து திவ்யாவுக்கே வந்து கொடுக்கும்போது திவ்யாவை வந்து பார்த்திங்கன்னா போட்டு எல்லாத்தையும் உடச்சிட்டாங்க. என்ன அப்படின்னா, இவங்களா தான் கூப்பிட்டாங்க, இவங்களா தான் எல்லாத்தையும் பேசினாங்க, கடைசியாக எங்கள் மேலே இவங்க வந்து பழி சுமத்துறாங்க, ஸோ இதெல்லாம் வந்து நியாயமே கிடையாது பார்வதி, இதெல்லாம் தப்பாகிடும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா திவ்யா அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக வந்து அமையுது. அந்த சீன் முடியும் போது பார்வதி அவர்கள் தனக்குத்தானே ஆப்பு வைத்துக் கொள்கிறார்களோ அப்படிங்கிற ஒரு மனநிலையே வந்துடும். ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி பேச வைக்கிறதே இவங்க தான். ஸோ இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்றது சுத்தமாக வந்து தெரியல. அதுக்கடுத்து தான் நாமினேஷன் வந்து நடந்தது. நாமினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாருவுக்கு 9 ஓட்டுகள் வந்து விழுந்தது, திவாகருக்கு 12 ஓட்டுகள், சபரிக்கு 2, விக்ரமுக்கு 2, கெமிக்கு 2, வினோத்துக்கு 1, துஷாருக்கு 1 அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒவ்வொரு ஓட்டுகள் மட்டும் தான் வாங்கியிருந்தாங்க. பட் 2 பேரை பயங்கரமாக டார்கெட் பண்ணி அடித்த மாதிரி வந்துருந்தது. ஆல்ரெடி உள்ளே இருக்கக்கூடிய ஓல்டு கண்டஸ்டண்ட்டும் பார்வதி திவாகர் அப்படின்னு தான் வந்து சொன்னாங்க. அதே மாதிரி வைல்டு கார்டு கண்டஸ்டண்ட்டாக போன ஆட்களும் திவாகர் பார்வதி அப்படின்னு தான் வந்து சொன்னாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக வந்துருந்தது. பிக் பாஸ் அவர்களே வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, ஒரு சர்டைன் லிமிட்டில் வந்து நம்ம ரம்யா இருக்காங்கல்ல, ரம்யாவை நான் கூப்பிட்றேன், அவங்கள மட்டும் நான் கூப்பிட்டுக்கிறேன், அவங்க சொல்லட்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அது ஆக்சுவலாக எதுக்காக சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த குரூப் கேங் வந்து செயல்படுது அப்படின்றத எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காகவும் செயல்படுதா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் அவர்கள் கூப்பிட்டுருப்பாங்க. ஏன்னா அந்த நேரத்தில் அரோரா சிங்க்லர் அவர்கள் தான் போயிருப்பாங்க நாமினேஷன் பண்ணுறதுக்கு, இருங்க ரம்யா வரட்டும் அப்படின்னு சொல்லும்போது எப்ஜேவும் அதே மாதிரி சொல்லியிருப்பாப்புல, சாரி சபரிநாதனும் அதே சொல்லியிருப்பாப்புல, கனியக்காவும் அதே சொல்லியிருப்பாங்க, ரம்யாவும் அதே வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாரும் மோரார்லெஸ் வந்து ஒரே மாதிரி விஷயத்தை தான் வந்து சொன்னாங்க. ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா 12 பேர் வந்து நாமினேட் ஆகிருக்காங்க. இதை பார்த்த பிக் பாஸ் அவர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, சரி ஓகே, உங்ககிட்ட நாமினேஷன் பொறுப்பை கொடுத்தா இப்படி தான் நீங்கள் பண்ணுவீங்க, ஒழுங்காக நேர்மையாக நீங்கள் நடந்துக்க மாட்டீங்க, அதனால் நானே பண்ணுறேன் நாமினேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஓட்டுக்கள் வாங்கியிருந்தா கூட சரி, ஒரே ஒரு ஆள் வந்து ஒரு ஆளை வந்து நாமினேட் பண்ணியிருந்தா கூட சரி, அவங்களையும் நாமினேஷனில் போடுறோம் அப்படின்னு சொல்லி 12 பேர் வந்து பார்த்திங்கன்னா நாமினேஷனில் வந்து போட்டிருக்காரு. அதெல்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினோத், பிரவீன், கம்ருதீன், ரம்யா, எப்ஜே, சபரி, வியானா, கெமி,
விக்ரம், பாரு, துஷார் மற்றும் திவாகர் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 12 பேர் வந்து பார்த்திங்கன்னா நாமினேட் வந்து ஆயிருக்காங்க. என்ன ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ப்ளே பண்ணக்கூடிய திவாகர், பாரு இவங்களெல்லாம் நாமினேட் பண்ணுறாங்க. பட் சுத்தமாக எதுவுமே கான்ட்ராஸ்டே இல்லாத இருக்கக்கூடிய ஆட்கள் தான் வந்து அரோரா, சுபிக்ஷா வந்து ஃபஸ்ட்டு 2-3 வீக்ஸ் வந்து ஏதோ ஒரு சம்திங் வந்து பண்ணாங்க, அவ்வளோதானே தவிர அவங்களெல்லாம் வந்து யாருமே நாமினேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அரோராவையும் நாமினேட் பண்ணல. அதனால தான் பிக் பாஸ் அவர்கள் ஒரு சரியான முடிவு எடுத்துட்டாப்புல. அதே போல் கனியாக்கா கிட்ட வந்து நாமினேஷன் ப்ரீ பாஸ் இருந்துச்சு, அவங்கள வந்து நாமினேட் பண்ண முடியாது. திவ்யா அவர்கள் கேப்டன் அப்படிங்கிறதுனால நாமினேட் பண்ண முடியாது. மீதம் இருக்கக்கூடிய சாண்ட்ரா, பிரஜின், அமித் இவங்க 3 பேருமே வந்து வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால நாமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அந்த விதத்தில் 12 பேர் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க. அண்ட் ஃபைனலி உனக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வந்து நடைபெற்றது. இந்த டாஸ்கில் தான் ஓல்டு கண்டஸ்டன்ட்டுங்க எவ்வளோ பிரில்லியண்ட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதே நமக்கு வந்து புரிஞ்சுது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் எவ்வளோ தூரம் பொழக்க முடியுமோ அவ்வளோ தூரம் பொழந்து விட்டாங்க. ஏன்னா லாஸ்ட் வீக் சாட்டர்டேலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பாவம் தீஞ்ச லெவல்லே வந்து இருந்துட்டு இருந்தது. ஸோ அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி பிக் பாஸ் அவர்கள் உனக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வந்து கொடுத்தாங்க. அவங்களால என்னென்ன பாயிண்ட்டுகளை சொல்ல முடியுமோ அந்தந்த பாயிண்ட்டுகளை சொல்லி பிரஜன், சாண்ட்ரா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திவ்யா, அதுக்கப்புறம் அமித் இவங்க 4 பேரையும் போட்டு பொழந்து எடுத்தாங்கன்னு வச்சுப்போமே. ஆனால் அமித் அவர்களுக்கு ஒரு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் வந்துட்டு இருந்தது. பட் இதில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவாகர் பேசுனதையும் பாரு பேசுனதையும் நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். திவாகர் என்ன பேசினார் அப்படின்னா, இந்த பிரஜன் அப்படிங்கிற ஒரு ஆள் உள்ளார வந்தார், அவங்க ஜோடியாக வேறு வந்தாங்க, அவருக்கு இந்த மேனஸ் கீனஸ் எதுவுமே தெரிதலையாட்டு இருக்கு. பர்சனலாக வந்த உடனே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, பேச ஆரம்பிச்சிட்டாரு, ரொம்ப மோசமாக வந்து பேசுகிறாப்புல. அது மட்டும் இல்லாமல் பார்வதி ஏதோ சொல்லிட்டாங்க அப்படின்னு கிளின்னு கிழிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து யூஸ் பண்ணுறாரு. ஸோ இதெல்லாம் ரொம்ப மோசமாக வந்து இருக்குது. அதே மாதிரி சாண்ட்ரா மேடம் இருக்காங்களே, உங்கள் வீட்டில் என்ன பொண்ணுங்க இல்லையா, அக்கா இல்லையா, தங்கச்சி இல்லையா, எல்லோரும் தானே வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அப்படி பொம்பளை மேட்ரை போட்டு அப்படி உடைக்கிறீங்களே பரவாயில்லையா, அதனால் யார் வந்து பாதிக்கப்பட போகிறது சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேர்மையாக வந்து பேசிகிட்டு இருந்தாப்புல. ஆக்சுவலாக அது வந்து நேர்மையாக பேசினாலே பார்வதிக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். திவ்யா அவர்களை பார்க்கும்போது நான் டேரெக்டாக போய் நான் பேசணும்லாம் நினச்சிருக்கேன். ஆனால் அவங்க ரொம்ப ஆனஸ்ட்டாக இருக்காங்க, ரெஸ்பான்சிபிலிட்டிஸோடு வந்து இருக்காங்க, அண்ட் ரூடாகவும் இருக்காங்க. அவங்ககிட்ட பேசவே வந்து பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாப்புல திவாகர். ஆனால் திவாகர் இன்னும் நிறைய விஷயங்கள் சொன்னார். நீங்கள் யார் எனக்கெல்லாம் சொல்கிறதுக்கு? ஏன் அப்படின்னா, நான் வந்து நடிக்கிறதுக்காக வந்திருக்கேன், ஏதோ ஒரு தகுதி இருக்குது, நான் அது வந்து நடிச்சிட்ருக்கேன். ஆனால் நீங்கள் என்னமோ வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு சொல்லி எதுக்காக இவங்களுக்கு வந்து பேர் கொடுத்தீங்க? அது ரொம்ப மோசமாக இருக்குது, வேறு ஏதாவது பேர் வாங்கிக்கிறதானே அப்படின்லாம் வந்து பேசுகிறாங்க, என்னை இழிவுபடுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக போட்டு கிளின்னு கிழிச்சு விட்டாப்புல. நான் இந்த 11 மாதத்தில் நான் இவ்வளோ வைரலாக இருக்கேன், 5 படத்தில் வந்து நடிச்சிருக்கேன், இதை பண்ணியிருக்கேன் அதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டப்பா வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. யோ நீ அடியா அப்படின்ற மாதிரி வந்து வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க. அடுத்ததாக பார்வதி பேசினாங்க. ஒட்டு மொத்தமாக திவ்யா போட்டு கிளின்னு வந்து கிழிச்சிட்டாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரஜன் வந்த உடனே என்னமோ இப்படி அடிக்கிறது, அப்படி அடிக்கிறது, இப்படின்றது அப்படின்றதுன்னு சொல்லி ஒரு மாதிரி ஆக்டிவிட்டியெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தார். நம்மளை என்னமோ இப்படி பண்ணாத அப்படி பண்ணாதுன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுகிறாரு, கொசு அடிச்சிட்ருக்காரு. கொசு ஒரு பேப்பரை கிழிச்சு போடுறீங்க, கொஞ்சம் கூட மேனஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ராக்கா உங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாதா, இந்த விஷயத்தை பற்றி பேசக்கூடாது, எனக்கு என்ன நடந்தால் உங்களுக்கு என்னக்கா பிரச்சனை இருக்குது, நான் வந்து ஒரு வளர்ந்த பொண்ணு, ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், என்ன பண்ண போகிறேன், அதனால் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் எடுத்துக்கிறேன், ஓகேவா? நீங்களாம் அதை பற்றி கவலைப்படாதீங்க. வெளியே இப்படி நடக்குது, வெளியே இப்படி பார்த்துட்டாங்க, உங்கள் அம்மா என்ன நினைப்பாங்க, அப்படி இப்படின்லாம் பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. முதல்ல என்னை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கெல்லாம் என்ன ரைட்ஸ் வந்து இருக்குது? எதுக்காக இதை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க? எங்கள் அம்மா என்ன நினைப்பாங்க, மக்கள் என்ன நினைப்பாங்க, இதெல்லாம் உங்களை கேட்டாங்களா ஃபஸ்ட்டு? எதுக்காக சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது இவங்கெல்லாம் ஒரு பக்கம் டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. யோ பேசுனதே நீ தான், பேச வச்சதே நீ தான், கேட்டதே வந்து நீ தான், ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணுற பார்த்தியா அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க பார்வதி. என்ன தெரியுமா? ஏங்க பாதிக்கப்பட்டது நான் ஒருத்தர் இருக்கேன், இன்னொருத்தர் வந்து இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவனை மட்டும் கூப்பிட்டு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டீங்க, விசாரிச்சிங்க, எல்லாத்தையும் பண்ணீங்க. என்னையும் கூப்பிட்டு என்னம்மா உனக்கு நடந்துச்சு, அப்படி அவன் என்னதாம்மா உன்னை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்களா? ஒன் சைடு மட்டும் பேசிவிட்டு நீங்கள் ஒரு டெசிஷனுக்கு வந்துடுவீங்களா? நான் வந்து அந்த விஷயத்த சொல்ல மாட்டேன், இந்த ஷோலையும் சொல்ல மாட்டேன், சாகும் வரை சொல்ல மாட்டேன், யாரோட குடியும் நான் கெடுக்கிறதுக்காக வரல அப்படின்னு சொல்லி
பார்வதி போட்டு பொலன்னு வந்து பொளந்துட்டாங்க. பட் எனிஹவ் இது வந்து அவங்களுக்கு நெகட்டிவ் தான். ஓகேவா? ஏன் அப்படின்னா திவ்யா கிட்ட அவங்க தான் போய் வலிஞ்சு பேசி என்ன விஷயமெல்லாம் கறக்க முடியுமோ அத்தனை விஷயத்தையும் வந்து கறந்து வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சாண்ட்ரா கிட்ட பேசும்போது இதை பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்பயே அம்மாவை பற்றி பேசுகிறாங்க, மக்களை பற்றி பேசுகிறாங்க, நீங்கள் பேசுனதெல்லாம் டெலிகாஸ்ட் ஆயிருக்கு அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. பட் அப்போல்லாம் அமைதியாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் மைண்டுக்குள்ளே போட்டு ப்ராசஸ் பண்ணி இதை எப்படி அணுகிறதுன்னு அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நிஜமாக நம்மளாலே ஏற்றுக்க முடியாது. அந்த ஒரு விஷயத்த வந்து பார்வதி வந்து எவ்வளோ கட்ஸோட பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை. ஆனாலும் பார்வதி பண்ணுறது பெரிய தப்பு தான். ஓகே, யாரும் பேசாதீங்க அதை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்த பற்றியும், அதுவும் குறிப்பாக அந்த விஷயத்தை பற்றி இவங்களே தான் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் பேச வைக்கிறாங்க. இது வந்து கமருதீனுக்கு தான் மிகப்பெரிய அளவில் நெகட்டிவாக அமையும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே வந்து கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் திவ்யா அவர்கள், சாண்ட்ரா அவர்கள் என்னம்மா இந்த பொண்ணு இப்படிலாம் பேசுது அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதோட எபிசோடு வந்து முடியுது. ஸோ இதுதான் நடந்த விஷயங்கள் இன்றைக்கான எபிசோடில். கண்டிப்பாக நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வந்து நடந்தது. பெருசாக பார்வதியோட கண்டென்ட் மட்டும் தான் இன்றைக்கான எபிசோட்லேயே வந்து ஓடிட்டு இருந்தது. அதுக்கிடையில் திவ்யா அவர்கள் மாஸ்க் காட்டிட்டு இருந்தாங்க கேப்டனாக. நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்க. நிறைய புது விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எந்த மாதிரி இந்த வாரம் அமையுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலை சந்தினா. அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.